எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பண்ணையிலேருந்து டெய்லி எப்படி முட்டை எடுத்து பேக் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரே எடுப்போம். இதுதான் நம்ம முட்டை வைக்கிற ரூமுங்க இது. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடக்நாத் முட்டை எடுக்கலாம். நம்ம கூண்டில் பாக்ஸஸ் வச்சுருக்கோம், அதுலேருந்து நம்ம முட்டை எடுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கூண்டில் நம்ம கோழிகள்லாம் முட்டை போடுறதுக்காக எல்லா கூண்டுலேயுமே நம்ம பாக்ஸஸ் வச்சுருப்போங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எத்தனை முட்டை போட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூண்டில் எப்பவுமே ஒரு 3 கோழி மட்டும்தான் முட்டை வைக்குது டெய்லியுமே. அடுத்த கூண்டுக்கு போகலாங்களா? நெக்ஸ்ட்டு கூண்டில் தான் வந்து கொஞ்சம் முட்டை நிறையா வைக்குங்க, நிறையா கோழி வந்து முட்டை வைக்கும். இன்றைக்கி எத்தனை முட்டை வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2 கோழி ஏன் படுத்துட்ருக்கு? முட்டையை பாதுகாக்க படுத்துட்ருக்கீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்கடா. இன்றைக்கி நிறையா முட்டை வச்சுருக்கு. இந்த 2 கோழிகளும் பாதுகாத்துட்டு இருந்துச்சு இந்த முட்டைகள் எல்லாத்தையும். நம்ம வந்து இந்த சைடு கூண்டு கொஞ்சம் வெயில் இல்லாதங்காட்டிக்கு எல்லா கோழிகளும் இங்கே வந்து முட்டை போடுறதுக்கு லைக் பண்ணுதுங்க. இந்த கூண்டில் மட்டும் இல்லாமல் அது நேச்சுரலாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறங்காட்டிக்கு அது வந்து அதுக்கு பிடிச்சமான இடத்துல தான் முட்டை போடும். சில கோழிகள் வந்து இந்த மாதிரி இடத்துல முட்டை போடுது. இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த செட்டப்பில் அதுக்கு ரொம்ப மண்ணில் முட்டை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சேஃபான இடத்துல தான் முட்டை போடும். அதுக்கு சேஃப் எங்கேன்னு தோணுதோ அங்கே தான் முட்டை போடும். இன்றைக்கி காலையில் நமக்கு ஒரு ட்ரே முட்டை கிடச்சிருக்குங்க. இது கடக்நாத் முட்டைங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் இருக்குது, எல்லாம் லைட் ப்ரௌன் ஷேடில் இருக்குங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த முட்டையில் வந்து ஆண் முட்டை பெண் முட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் எது ஆண் முட்டைனா நீளமாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது வந்து ஆண் முட்டைங்க. இது வந்து ஆண் கோழி குஞ்சு வரும் இதிலிருந்து. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா பெண் முட்டை, இதுலேருந்து பெண் கோழி குஞ்சு வருங்க. இந்த ட்ரே வச்சுட்டு வேறு ட்ரே எடுத்துகிட்டு போகலாங்க அடுத்ததுக்கு. இப்போ நம்ம கோழிகள்லாம் ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கிறங்காட்டிக்கு அதுக்கு பிடிச்ச இடத்துல தான் முட்டை போடுன்னு சொன்னனால, அப்போ அது எங்கெல்லாம் முட்டை போடுச்சோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடணுங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க. எங்கெல்லாம் முட்டை போட்டிருக்கு, எப்போவுமே யூஸ்வலாக வந்து இங்கே 2 முட்டை போடும். அங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஓ, இருக்குது. இந்த 2 கோழி மாத்திரம் இங்கே வந்து போடுது. ஆரம்பத்துலேருந்து இங்கேருந்து தான் போட்டிருக்கங்காடிக்கு. அப்புறம் ஒரு கோழி வந்து இந்த கூண்டு மேலே முட்டை போட்டிருக்கோம், ஒரு கோழி மட்டும். அதுக்கப்புறம் இந்த சின்ன கூண்டு பக்கத்தில் ஒரு 3 கோழி முட்டை போடுது டெய்லியுமே. அதை பார்த்துடலாம். இங்கே ஒரு 3 கோழி முட்டை போட்டிருக்குங்க. எப்பவுமே முட்டையை பார்த்து எடுத்துடணும், இல்லாட்டி காக்கா சில பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிட்றோம். அதனால் நம்ம அப்பப்போ 4 டைம் எடுத்துருவோம். டெய்லி 4 டைம் வந்து முட்டை எடுத்துடணும். இல்லாட்டி சில டைம் கோழியே வந்து முட்டை சாப்பிட்ரும். அது பழக்கக்கூடாது. நம்ம இதை பாதுகாப்பாக உள்ளே வச்சிடலாங்க. இப்போ அந்த ஷெட்டுக்கு போய் நம்ம நாட்டுக்கோழி பண்ணைக்கு போய் நம்ம அந்த நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் வாங்க. இந்த கோழியும் அதே மாதிரி கருங்கோழி மாதிரியே ஷெட்டுக்குள்ளே முட்டை வச்சுருக்கோம் சிலதெல்லாம். அதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. நம்ம தனியாக வந்து கோழிகளை முட்டை போடுறதுக்காக ஒரு ஷெட்டு அமைச்சிருக்கோம், அதுலேருந்து முட்டை எடுத்துடலாம். இந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஏன்னா இந்த கோழி கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஒரு வயசு ஆயிடுச்சு இதுக்கு எல்லாத்துக்கும். அதனால் இந்த கோழி முட்டை சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
இது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்குள்ளே போய் இந்த கோழி இங்கே முட்டை வைக்கிறது ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறங்காட்டிக்கு இங்கே நிறைய கோழிங்க முட்டை வைக்கும். இந்த பேட்ச் எதுவும் வெளியே முட்டை வைக்கிறது கிடையாது. சரி வாங்க எல்லா முட்டையும் பேக் பண்ணிடலாம். இப்போ டெய்லி எடுக்கிற எக்ஸை இந்த ரூமுக்கு வந்து தான் நாங்கள் பேக் பண்ணுவோம். கடக்நாத் எக்ஸ் தனியாக, கண்ட்ரி எக்ஸ் தனியாக பேக் பண்ணுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ எக்ஸு கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டேட் வைஸ் எழுதி வச்சுருவோம். இன்றைக்கி டேட் போட்டுட்டு கடக்நாத் எக்ஸ் எவ்வளோ 42, கண்ட்ரி எக்ஸ் வந்து 28 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த 10:30க்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். 4 டைம் கலெக்ட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. அது ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணுவோம். கடக்நாத் எக்ஸ் தனியாக பேக் பண்ணுவோம், கண்ட்ரி எக்ஸ் தனியாக பேக் பண்ணுவோம். இந்த பாக்ஸில் வந்து 6 முட்டை பிடிக்குங்க. இந்த பாக்ஸை வந்து போடுறங்காடிக்கு ரொம்ப சேஃபாக முட்டை வந்து கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறமா நாங்கள் கண்ட்ரி எக்ஸ் தனியாக, கடக்நாத் எக்ஸ் தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் டேட் கரெக்டாக இன்றைக்கி எந்த டேட்டில் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதிடுவோம். இதே மாதிரி தான் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டையும் பேக் பண்ணுவோம். உங்களுக்கு எங்கள் கோழி உங்களோட முட்டை எங்களோட பண்ணையோட முட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.